உண்மை ஒன்றும் அவ்வளவு கடினமானதில்லை. உண்மையாக இருப்பது உண்மையிலேயே மிக மிக எளிதானது. பல பேர் எல்லா உண்மைகளையும் எப்படி சொல்வது, மனதில் இருப்பதை எல்லாம் எப்படி சொல்வது, எல்லா உண்மைகளையும் எப்படி எல்லோருடன் பகிர்ந்து கொள்வது என்ற தயக்கம் பலருக்கும் இருக்கிறது. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது 2 விஷயங்களுக்குள் அடங்கிவிடுகிறது. ஒன்று கற்றுக்கொள்வது, இன்னொன்று கற்றுக் கொடுப்பது. 2 தான். அது பசியாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, பொறாமையாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, ஒன்று கற்றுக் கொடுக்கிறீர்கள், இல்லாவிட்டால் கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்களே யாருக்காவது துரோகத்தை கற்றுக் கொடுத்திருப்பீர்கள். யாருக்கு தெரியும்? அவரவர்களுக்கு உள் மனதும் மனசாட்சியும் இருந்தால் நாம் செய்த துரோகமும் நாம் செய்த தவறுகளும் நம் தவறுகளால் நிகழ்ந்த இழப்புகளும் நாம் மதிப்பிட்டு நம்மை நாமே அறிந்து கொள்கிற போது நாம் உண்மையின் பக்கம் எளிதாக போய்விடுகிறோம். மகாகவி பாரதியார் ரொம்ப அழகான வார்த்தையில் சொல்லுகிறார், உண்மைகளை நீங்கள் உருவாக்க வேண்டியதே இல்லை, உண்மை புதிது அன்று என்றார் பாரதியார். அதை விட இன்னொரு வார்த்தை கூடுதலாக சொன்னார், உண்மை புதிதன்று, எந்த உண்மையும் புதிதன்று, பொய்கள் தான் புதியன என்றார். ஏனென்றால் உண்மைகளை நீங்கள் உருவாக்க முடியாது, பொய்களை நீங்கள் உருவாக்க முடியும். உண்மைகள் தாமே தோன்றி இருக்கிற தாய் என்பது உண்மை, பூமி உருண்டை என்பது உண்மை, நதி உண்மை, இயற்கை உண்மை, வான் உண்மை, சூரியன் உண்மை, சந்திரன் உண்மை. இயற்கையில் நீங்கள் நானும் காட்சிகள், மனித உணர்வு, குழந்தை பிறந்த பிறகு தாய்க்கு முலையில் பால் சுரப்பது உண்மை, தனக்கான பாலை தேடி குழந்தை உண்டு வளர்கிறது உண்மை. எல்லா உண்மைகளும் புதிதன்று, எந்த உண்மையும் புதிதன்று, பொய்கள் தான் புதியன. ஏனென்றால் பொய்களை மனிதர்கள் உருவாக்குகிறார்கள். அது சிறிய பொய்களிலே இருந்து பெரிய பொய்கள் வரைக்கும் போகிறது. எனவே உண்மை புதிதன்று, எல்லா உண்மைகளும் புதிதன்று, பொய்கள் தான் புதியன. நாம் தான் பொய்களை உருவாக்குகிறோம். உண்மைகளோடு வாழ்வது கடினமானது என்று பலர் கருதுகிறார்கள். உண்மையோடு வாழ்வது மிக மிக எளிதானது. உண்மைகளை மட்டுமே சொன்னால் நினைவாற்றல் அதிகரிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை காப்பாற்றுவதற்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். பொய்க்கு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்கிறது. பொய் உற்பத்தி திறன் மிகுந்தது. அது எட்டனை குட்டி போடும் என்று நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கு நீங்கள் பேசி முடித்த கணத்திலேயே பொய் 100 குட்டிகளை ஈன்று விடும் வலிமை உடையது. அதான் ஒரு பையன்கிட்ட அப்பா சொன்னார், நீ என்ன தப்பு வேணா பண்ணு, அப்பா ஏத்துக்குவேன், பொய் மட்டும் சொல்லக்கூடாது. பையனுக்கு அப்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ மித்த தவறுகளை எல்லாம் செய்யலாம்னு ஒரு கன்செஷனோட அப்பா பேசுற. அப்படியே பேசக்கூடாது மகனே, இந்த உலகம், இந்த சமூகம், பெரியோர்கள், சார்ந்தோர்கள் மதிக்க தவறிய எந்த தவறுகளையும் செய்யாதே தான் ஆரம்பிக்கிறோம். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பொய் மட்டும் சொல்லாதே என்னார். மகாகவி கலீல் கிப்ரான் ஒரு கவிதை எழுதினார். ஒரு ஆச்சரியமான முரண் உங்களுக்கு தெரியும் தானே. உண்மையும் பொய்யும் உடன் பிறந்த சகோதரிகள், ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல. ஆமா, பொய் இல்லாவிட்டால் உண்மைக்கு மதிப்பே இல்லை. இருளை எப்போது உணர்வீர்கள்? ஒளியில். பகைமையை எப்போது உணர்வீர்கள்? அன்பில். முரண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்க்கையே இல்லை. பிறப்பின் பேரழகு எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? இறப்பில். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறந்த உடனேயே நாம் வேறு எங்கேயும் போகவில்லை, இறப்பை நோக்கித்தான் போகிறோம். தொப்புள் கொடி அறுத்த கணத்திலேயே மயானத்தை நோக்கிய பயணம் தொடங்கி விடுகிறது. கொஞ்சம் இடையில் சில ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. அந்த எண்ணிக்கை தான் வித்தியாசப்படுகிறதே தவிர அறுத்த கணத்திலே இருந்து பயணம் எங்கே தொடங்குகிறது? மரணத்தை நோக்கித்தான் தொடங்குகிறது. இஸ்லாத்தில் ஒரு பழக்கம் உண்டு. பிறந்த குழந்தையின் காதில் ஒரு பாத்தியா ஓதுவார்கள். அது என்ன பாத்தியா தெரியுமா? இறந்த பிறகு ஒருவனை எடுத்துக்கொண்டு போகிற போது ஓதுகிற பாத்தியாவை பிறந்த குழந்தையின் காதில் ஓதுவார்கள். நீ பிறந்து விட்டாய் என்று மகிழ்ந்து விடாதே, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய் என்பதை பிறந்த குழந்தையின் காதில் சொல்லிவிடுவார்கள். பிறந்ததிலிருந்து அதை நோக்கித்தான் போகிறோம். இதெல்லாம் வாழ்க்கை குறித்த நமக்கு உண்மைகள். எப்படி பிறப்பும் இறப்பும், வெயிலும் நிழலும், இரவும் பகலும், அன்பும் பகையும் எதிரெதிர் முரண்களோ அது போலத்தான் உண்மையும் பொய்யும். இருவரும் உடன் பிறந்த சகோதரிகள். இருவரும் ஒரு நாள் கடற்கரைக்கு குளிக்க போனார்கள். மகாகவி கிப்ரானின் பேரழகு வாய்ந்த கவிதை இது. இருவரும் கடற்கரைக்கு குளிக்க போனார்கள். ஆள் நடமாட்டம் இல்லாத, மனிதர்களே இல்லாத அந்த கடற்கரையில் சகோதரிகள் இருவரும் தங்கள் ஆடைகளை முற்றிலுமாக களைந்து வைத்துவிட்டு இருவரும் பிறந்த மேனியாக கடலில் குளிக்க போனார்கள். இப்ப உண்மையின் தேவதையும் பொய்யின் தேவதையும் கடலில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவரின் ஆடைகளும் கரையில் இருக்கிறது.
கொஞ்ச நேரம் இருவரும் குளித்து முடித்ததற்கு பிறகு பொய்யின் தேவதைக்கு அழைப்பு வந்து விட்டது. எப்போதும் பொய்க்கு அழைப்பு அதிகம். பொய்க்கு அழைப்பு அதிகம். நாம் சொல்ல துவங்கிய இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிற சிறிய பொய்களில் இருந்து பெரும் பொய்கள் வரை தான் பொய்க்கு அழைப்பு வந்தது. அழைப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. வேறு வழி இல்லாமல் பொய்யின் தேவதை விரைந்து வந்து அழைப்பை ஏற்று அது அங்கே போக வேண்டும் என்பதற்காக வந்தவள் வந்த அவசரத்தில் கரையேறிய பதட்டத்தில் உண்மை தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டாள். உண்மை தேவதைக்கு வேறு ஆடை, பொய் தேவதைக்கு வேறு ஆடை. போகிற அவசரத்தில் பொய் தேவதை உண்மை தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டாள். கொஞ்ச நேரம் சாவகாசமாக குளித்திருந்து விட்டு அழைப்பதற்கு யாரும் இல்லாத உண்மையின் தேவதை குளித்தது போதும் என்று தானாக கரையேறி வந்து பார்த்தாள். கரையில் அவளது உடை இல்லை, பொய் தேவதையின் உடைதான் இருந்தது. தான் இனி பிறந்த மெனியோடு போக முடியாது என்பதற்காக வேறு வழி இல்லாமல் பொய் தேவதையின் உடையை அணிந்து கொண்டு உண்மை தேவதை போனாள் என்று எழுதிவிட்டு மகாகவி கிப்ரான் எழுதினார். அன்றிலிருந்துதான் மனிதர்கள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பார்க்கிறார்கள் என்று எழுதினார். பொய் எப்படி உண்மையாகவும் உண்மை எப்படி பொய்யாகவும் மாறுகிறது? அது நிலைப்பாடுகள் என்ன? அப்படி என்றால் அதை ரொம்ப பேரழகாக சொல்கிறது தமிழ். உண்மையை உடனேயே அந்த கணமே உணரும் வாய்ப்பை வாழ்க்கை எல்லோருக்கும் தருவது இல்லை. உண்மை என்றாலே வெறும் உண்மை இல்லை, அதில் 3 நிலை இருக்கிறது. அது தமிழ் பேசுகிறது. உண்மை வேறு, வாய்மை வேறு, மெய்மை வேறு. ஒரே சட்டப்பா தான் இருக்கு, ஒன்றும் பெருசாக வித்தியாசம். வாய்மை திருக்குறள் வள்ளுவர் எழுதியிருக்காரு. உண்மை வேற வாய்மை வேறையா? எப்படி? ஆமா வேற. தமிழ் சொல்லுகிறது வேற. உண்மை வேறு, வாய்மை வேறு, மெய்மை வேறு. எப்படி வேறு வேறு? தமிழ் ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்கிறது. உள்ளத்தில் இருப்பது உண்மை. உள்ளே இருக்கிற நேர்மை இருக்கு பாருங்க, உள்ளே இருக்கிற தூய்மை இருக்கு பாருங்க, அது உண்மை. அது சொல்லாக வாயில் வெளிப்பட்டால் அது வாய்மை. அது சொல்லாக வாயில் வெளிப்பட்டால் அது வாய்மை. அடுத்து தமிழ்ல இன்னொன்று சொன்னா, அது வாயின் வழியாக விடுப்பது மட்டுமில்லை, கண்கள் கலங்க கண்ணீரோடு 2 கைகளையும் நீட்டி நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மீது அன்பு செலுத்துகிறேன், என் சொத்து எல்லாவற்றையும் உனக்கு எழுதி வைக்கிறேன், என்னை பற்றி கவலைப்படாதே என்று சொன்னால், அது 2 கைகளையும் நீட்டி மெய்யாலும் அந்த உண்மையை உணர்த்தினால் உள்ளே இருப்பது உண்மை, வாயில் வருவது வாய்மை, உடலாலும் வெளிப்படுவது மெய்மை. மெய் 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 வெளிப்படுத்துவது மெய்மை. அதனால சாதாரண சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, ஆமா மனம் மொழி மெய்யால்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கம்பவாரதி சொல்லுவார், நான் மனம் மொழி மெய்களால் இறைவனை பூசிக்கிறேன் என்றால் மனதாலும் இறைவனை உண்மையாக நேசிக்கிறேன், சொற்களாலும் இறைவனை உண்மையாக நேசிக்கிறேன், என் உடல் மெய்ப்பாடுகளாலும் நான் உண்மையாக நேசிக்கிறேன். ஏன்னா இதில் 3 வேறு நிலைகள் இருக்கிறது. இதில் 3 வேறு நிலைகளை மனிதனால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிட்டு வாய் வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஆட்களை நான் பார்த்தது இல்லையா? நிறைய பார்த்துருக்கிறோம். உள்ள வேற ஒன்று இருக்கும், ஆனால் வெளியே வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க சண்டாள எப்போ போவான்னு தெரியலையே, எப்படி கேட்கறது? கேட்கக்கூடாதே, அது முறை இல்லையே. வர்றான், இவாத்துக்கு நான் போயிருக்கேன்னா, ஒரு காப்பி குடிச்சிருக்கேன்னா வரானே, அவன் இதை பசிச்சு வந்திருப்பான். உனக்கு வந்ததில் விருப்பம் இல்லையா? ஆனால் விருப்பம் இல்லை என்கிற உண்மையை நீங்கள் ஒழிக்கிறீர்கள் பாருங்கள். அந்த இடத்தில் நீங்கள் வந்தவனை விட இழிவானவர்கள். வந்தவன் எப்படி இழிவானவன்? மதியாதார் தலைவாசல் மிதிக்க தெரியாதவன், எது உண்மை எது பொய் என்று கண்டறிய முடியாதவன். நீங்கள் ஒரு உண்மையை சொல்லி பாருங்கள், உங்கள் உறவுக்கு நட்புக்கு, அது உங்கள் சொந்தத்தில் எல்லோருக்கும் போய் சேருவதற்கு ரொம்ப நாள் ஆகிவிடும். ஒரு பொய்யை சொல்லி பாருங்கள், 5வது நிமிடம் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவான். பொய்க்கும் உண்மைக்கும் என்ன வேகம் என்று கேட்டால், உண்மைக்கு வேகமே கிடையாது. புறப்படலாம் என்று முடிவெடுத்து உண்மை செருப்பை மாட்டுவதற்கு முன்பாகவே பொய் 3 முறை உலகத்தை சுற்றி வந்துவிடும். 3 முறை உலகத்தை சுற்றி வந்துவிடும். இன்னும் எளிமையான உதாரணம் சொல்கிறேன். மோர் தெருவாய் அலைந்து விற்கப்படும், கள் உட்கார்ந்த இடத்திலேயே விட்டு போகும். பொய்க்கு மவுசு அதிகம், பொய்க்கு கிராக்கி அதிகம், பொய்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம், பொய்க்கு உறுப்பினர்கள் அதிகம். இது உண்மை. நாமே பங்களித்திருக்கிறோம். உண்மையை சொல்ல தயங்கி பொய் சொல்லியிருக்கிறோம்.
பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக பொய் சொன்னதில்லை. இந்த உண்மையை எப்படி இவனுக்கு சொல்லுவது, இவனுக்கோடு எப்படி பகிர்ந்து கொள்வது என்கிற பதட்டத்தில் இவன் அன்பற்றவன், இவன் உண்மையின் மதிப்பு தெரியாதவன். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்நாளின் இறுதி வரை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார், உண்மையை எல்லோருக்கும் சொல்லாதே என்றார். நீங்க தானே உண்மையே பேசு. நான் இப்போதும் சொல்கிறேன், உண்மையே பேசு, ஆனால் இது எல்லோரிடத்திலும் பேசாதே. உண்மையின் தரமும் தகுதியும் தெரிந்தவரிடத்தில் உண்மை பேசு. உண்மையின் தரமும் தகுதியும் அறியாத பொய்யர்களிடத்தில் உண்மையை பற்றி பேசாதே. நீ எவ்வளவு உண்மை பேசினாலும் அவர்களுக்கு அதன் மதிப்பு தெரியவே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் மனம் ஆச்சரியங்களாலும் பகைமையாலும் குரோதத்தாலும் பொய்யால் நிரம்பி நிற்கும். அவர்களுக்கு ஒரு உண்மையை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லை. தகுதியற்றவர்களுக்கு உண்மையை சொல்லாமல் இருப்பது உண்மைக்கு நாம் செய்யும் சிறப்பு. தகுதியற்றவர்களிடத்தில் உண்மையை மறைப்பது உண்மைக்கு நாம் தரும் மரியாதை. தகுதியற்றவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தாமல் இருப்பது உண்மைக்கு நாம் செய்யும் உயர்வு. எனவே உண்மைதான் சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. பொய் ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. பொய்களால் பயனே இல்லை, பொய்களால் ஒரு நன்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால், ஒரு கணத்தில் நீங்கள் பார்த்தால் பொய், நான் சொன்னது போல அது பிறந்த கணத்திலேயே கூடுதலாக பொய்களை உற்பத்தி செய்துவிடும். உங்களை முழு பையனாக அது மாற்றிக்கொண்டே இருக்கும். கொசு முட்டையிடுவது போல, கொசு முட்டையிடுவது போல. வேறு 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 எல்லாருக்கும் எதிரான ஒரு உதாரணம் எனக்கு இந்த கணம் நினைவில் வரவில்லை. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் முட்டைகளை போடுவதைப் போல ஒரு பொய் வாயோடு பிறந்த கணத்திலேயே நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான முட்டைகளை கொசு போடுவது போல வாயிலிருந்து பொய் புறப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் வள்ளுவன் சொன்னான், உண்மையையும் வாய்மையையும் வள்ளுவன் பிரித்தான். நீங்கள் திருக்குறளை படிக்கிற போது அது உண்மை அல்ல, ஆமா அது வாய்மை. அப்பதான் வள்ளுவன் சொன்னான், வாய்மை எனப்படுவது யாதன் என்ன, யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். அதுக்கு ஒரு உதாரணம் உரையாசிரியர்கள் எழுதுனாங்க. ஒரு முனிவன் அமர்ந்திருந்தான் ஒரு ஆசிரமத்தை. எங்கோ பகையாக மோதிக்கொண்ட சிலர், ஏதோ காரணத்திற்காக பகைமையை வளர்க்க விரும்பும் சிலர், ஒரு மனிதர்களுக்குள் பகையை விதைக்க விரும்பும் சிலர் ஆயுதங்களோடு ஒரு அப்பாவி ஏழையை கொல்லுவதற்கு விரட்டினார்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், வேறு எதற்காகவும் இல்லை. அவன் உயிரோடு இருந்தால்தான் அவன் மனைவியும் அவன் 3 குழந்தைகளும் சாப்பிட முடியும். அவன் உயிருக்கு பயந்து ஓடியவன் இல்லை, உறவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை தாங்க he is the only breadwinner. அவர்கள் கைகளில் அகப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் ஆயுதங்களுக்கு பலியாகி விடக்கூடாது என்று அந்த எளிய மனிதன் அந்த கூட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வந்தான். அந்த முனிவரை பார்த்தான். அவர் தூய்மையின் வடிவமானவர், உண்மையே சொரூபமானவர், குரு, ஆசிரியர், ஞானி, தூய்மையானவர். புத்தனை போல் அவர் இடந்த இடமெல்லாம் ஒளி வீசுகிற இடம். அவரிடத்தில் வந்து அழுதான். என்ன என்று கேட்டார். இன்னார் என்னை கொல்ல விரட்டுகிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை தேடி வந்து இங்கே கொண்டு விடுவார்கள். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. தான் இருந்த இடத்திற்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு மறைவான இடத்தில் அவனை ஒழித்து வைத்தார். யார்? தூய்மையின் அடையாளமாக இருந்த குரு ஒழித்து வைத்தார். அந்த கொலைகார கும்பல் அவன் உள்ளே வந்தான் என்று தெரிந்து உள்ளே ஓடி வந்து அவரிடத்தில் கேட்டது, சாமி அவன் எங்க அப்படின்னா. அவன் வந்தான், நீங்கள் வருவீர்கள் என்று அஞ்சு ஓடிவிட்டான். சாமி என்ன சொல்றீங்க? ஆம், நீங்கள் வருவீர்கள் என்று அஞ்சு ஓடிவிட்டான், இதோ மேற்கு புறமாக ஓடினான் என்று சொன்னார். சாமி பொய் சொல்ல மாட்டார் என்று உலகம் நம்பியது. அந்த கொலைகாரர்களுக்கும் தெரியும் சாமி பொய் சொல்ல மாட்டார் என்று. ஆனால் சாமி மனமாற பொய் சொன்னார். சொன்னாரா? அவர் சொன்னது உண்மையா பொய்யா? பொய். உண்மையின் சொரூபமான ஒரு மனிதன் ஏன் பொய் சொன்னார்? கொலைகார கும்பலிலே கைகளிலே இருந்து ஒரு எளியவனை காப்பாற்றுவதற்காக அவர் பொய் சொன்னார். வள்ளுவன் சொன்னான், பொய் தீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் வாய்மை இடத்த என்றான். பொய் உண்மைக்கு ஒப்பாகும். எப்போது ஒப்பாகும்? பொய்யும் கூட உண்மைக்கு ஒப்பாகும். எப்போது? குற்றமற்ற நன்மையை அது தருமானால் பொய்யும் கூட உண்மையாகும். அப்படியானால் வாழ்நாள் முழுவதிலும் உண்மையே சொல்வேன் என்று விரதம் பூண்டு விட்டு பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னார் என்று என் தலையில் பழியை போட்டு உங்களை நம்பி உயிரை காப்பாற்றிக் கொள்ள வந்தவனை நீங்கள் ஒருபோதும் காட்டிக் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? உங்களை நம்பி தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்தவனை ஒரு பொய் சொல்லி காப்பாற்றலாமா? காப்பாற்றக்கூடாதா? காப்பாற்றலாம், காப்பாற்ற வேண்டும். அப்போது நீங்கள் சொன்னது பொய் அல்ல, அது குற்றமற்ற நன்மையை உண்டாக்குமானால் அந்த பொய்யும் என்னவாகிறது? உண்மையாகிறது. வள்ளுவன் சொன்னான், உண்மை என்றால் என்று கேட்டான்.
வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லாது. இது போதும். அந்த பொண்ணு ஒரு மாதிரி முடிஞ்சிச்சு. தீமை தானே. யாரையாவது பார்த்தா படிச்சிருப்பான். என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி. சொல்லுவான், என்ன வேலை பார்க்குற? அவன் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பான். ரொம்ப அன்பா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேராவலியில் இன்னொருவரின் அந்தரங்கத்திற்குள் எட்டி பார்க்கிற அவமானகரமான பணிகளை நாம் நிறுத்திவிட வேண்டும். உனக்கு வேலை கிடைச்சிச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புழு பூச்சி ஏதாவது இருக்கா? புழு பூச்சி பெறதுக்கு அவன் கல்யாணம் பண்ணா உன்னை கேட்டா பெற போறான் அவன். நீ இதெல்லாம் அவன் சொல்லட்டும். சார் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லட்டும். பிறரை துன்புறுத்தாத தீமை செய்யாத சொற்கள் உண்மைன்னு நான் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இயக்குனர், அவரும் அவருடைய உதவியாளர்களும் என்னை பார்க்க வந்தார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தெருவோட டீ கடையில் போய் டீ குடிக்க போனோம். வாழ்வை அனுபவங்கள். அதில் ஒரு பையன் துருன்னு இருந்தான். நானும் அவனும் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் அவனிடத்துல தம்பி எந்த ஊர் என்று கேட்டேன். நான் உங்களை கேட்குறேன், இதில் ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்கா? தம்பி எந்த ஊருன்னு கேட்டது தப்பா ரைட்டா? ரைட். ஒரு உரையாட துவக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குற எளிய வார்த்தை தான். அவன் கேட்ட உடனே அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு விளங்கவே இல்லை. நம்ம ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டோமா? தம்பி எந்த ஊருன்னு தானே கேட்டோம், அதுவும் தம்பின்னு தானே சொன்னோம். அப்பா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன். என்ன அப்படின்னு வந்தான். தம்பி எந்த ஊர் அப்படின்னு. சரி இது விட்டுணும், இது வேற ஏதோ பிரச்சனை. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த டேரக்டர்கிட்ட கேட்டேன், அவன் யாரையா? நம்மால் தான், நம்மளோட வேலை செய்கிறான். எந்த ஊருன்னு கேட்டேன்யா. அவன் என்னையா பாம்பு கொத்துற மாதிரி செய்யறதான். எந்த ஊருன்னு கேட்குறது தப்பாயா? ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறோம், புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம். இந்த வரையே பார்த்தோம், ஆமாக்கா சார் நீங்கள் எந்த ஊர், என்ன பண்ணுறீங்க, ஏதோ கேட்போம்ல. அப்படித்தானே சார் கேட்டேன். அவன் ஏன் கோவப்படுறான்? அவர் சொன்னார், உனக்கு அது சாதாரணமான கேள்வி, அவனுக்கு இல்லைன்னார். ஏன்? அவன் பிறக்கும் போதே தாயையும் தந்தையும் இழந்தவன். அவன் குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்தே ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன். 6 அனாதை ஆசிரமங்களில் மாறி மாறி வளர்ந்து இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறான். சொந்த ஊர் எது என்று கேட்டார். எதை சொல்லுவான் என்று கேட்டார். எனக்கு ஒரு உண்மை அந்த கணம் உரைத்தது. வாயிலிருந்து பேசுகிற எல்லா சொற்களும் சிறந்த சொற்கள் அல்ல. அன்பினால் பேசப்படும் சொற்களே கூட, என்று நாம் கருதும் சொற்களே கூட ஒரு பெரும் காயத்தை ஏற்படுத்தி விடக்கூடும். எனக்கு பெருகிய கண்ணீரை அடக்கவே முடியவில்லை. இப்போது கூட எனக்கு கண்ணீர் வருகிறது. அவன் எந்த ஊர் சொல்லுவான்? அவருக்கு அவன் வரலாறு தெரியுமா, அவன் வாழ்க்கை தெரியுமா? அவர் சட்டுன்னு சொல்லிட்டார், அவன் பிறக்கும் போதே ஆனால் 6 ஊரில் வளர்ந்தான், எந்த ஊர்னு கேட்டால் அவன் எவனை சொல்லுவான் அப்படின்ட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டார். நான் அவனை கூப்பிட்டேன். அவன் திரும்ப வந்தான். அவன் வரும்போதே ஆங்காரமாக வர்றான். ஏன்னா அவன் என்ன முடிவோட வர்றான், 3ஆவது தடவை இவன் நம்மளை நீ எந்த ஊர்னு கேட்க போகிறான், இவன் குறவலையை கடிச்சிருந்துங்கிற மாதிரி இவருன்னு வந்தான். வந்தோடனே அப்படி தோளில் கை போட்டேன். தம்பி, இனிமே எவனாவது எந்த ஊருன்னு கேட்டான்னா மதுரைன்னு சொல்லு, அது அண்ணன் ஊர். அவன் சொந்தம் இல்லை, அவன் உறவில்லை. அதற்கு முன்பு நான் அவனை பார்த்ததில்லை. ஆச்சரியமான உண்மை, அதற்கு பின்பு கூட நான் அவனை பார்க்கவில்லை. ஆனால் தம்பி, இனிமே யாராவது கேட்டாங்கன்னா மதுரைன்னு சொல்லு, அண்ணன் ஊர் மதுரை என்று சொன்ன வார்த்தையை விடவும் வாய்மையும் தூய்மையும் நிறைந்த சொற்கள் உலகத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை. அதைத்தான் வேறு சொற்களில் சொன்னேன். உண்மை என்பது அன்பாகும். அன்புதான் உண்மை. அன்பென்று வேறு எதுவும் உண்மை இல்லை. பணம் உண்மை இல்லை, பொருள் உண்மை இல்லை. நீங்களோ நானோ யாரும் எதையும் கொண்டு போக போவதில்லை. ஆச்சரியமான இயற்கை விஞ்ஞானம் பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆழப்போவதற்காக பிறக்கிற மனித குழந்தை பிறக்கும் போது கைகளை மூடிக்கொண்டு பிறக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து சேர்த்து வைத்ததற்கு பிறகு போகும்போது கைகளை விரித்து கொண்டு போகிறது. எல்லாவற்றையும் கைப்பற்றி விட வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்த மனிதன் தான் போகிற போது எல்லா கைகளையும் விரித்து வைத்துக் கொண்டு எதையும் கொண்டு போகவில்லை என்று சொல்கிறான். ஆனால் எதையும் கொண்டு போகாத மனிதனும் ஒன்றை கொண்டு போக முடியும். அவன் வாழ்நாள் முழுவதிலும் அன்பினால் இந்த உலகத்தை ஆண்டவன், அவன் உண்மையானவன் என்ற சொற்கள்
அந்த சொற்கள் நாம் புறப்பட்டு போகிற நாளில் நம்மோடு வரும். கண்ணதாசன் ஒரு பாட்டில் போகிற போக்கில் எழுதியிருப்பார், எல்லா இறுதி ஊர்வலங்களிலும் மனிதர்கள் மௌனமாக போவதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் மௌனமாக போகிறார்கள்னு கண்ணதாசனை கேட்டபோது, கண்ணதாசன் ஒரு சினிமா பாடல்களில் போகிற போக்கில் எழுதிவிட்டு போய்விட்டார். இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, இல்லையா? இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, வாழும்போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி சொல்லுவோமா? இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று எழுதினார் கண்ணதாசன். அந்த மௌனத்தை விடவும் உயர்ந்த உண்மை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நீங்கள் ஆச்சரியமாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஒரு மனிதனுக்கு சிலை இருக்கிறது. யார் என்று சொல்லுங்கள். சிலருக்கு சில நாடுகளில் சிலை இருக்கிறது, சிலருக்கு சில நாடுகளில் சிலை இருக்கிறது. சர்வாதிகாரிகளுக்கு அவர் ஆளுகிற நாட்டில் அவர்கள் சிலை தான் இருக்கும். ஆமா, மூசே என்ற சர்வாதிகாரி தன் நாட்டின் தலைநகரமான மூசேவில், மூசே என்ற சர்வாதிகாரி தன் நாட்டின் தலைநகரமான மூசேவில் நடுவில் அமர்ந்திருந்த மூசே என்கிற பூங்காவில் மூசேவின் சிலையை மூசேவே திறந்து வைத்தார்னு நான் படிச்சிருக்கேன். அவருக்கு அந்த நாட்டை தவிர வேறு எங்கும் சிலை இருக்காது. நான் அறிந்தவரை நான் போன எல்லா நாடுகளிலும் ஒரு மனிதனுக்கு சிலை இருப்பதை பார்க்கிறேன். அந்த மனிதன் இந்தியாவில் பிறந்த மனிதன். யார்? காந்தி. அரசியல் ரீதியாக அவர் தத்துவங்களில் கருத்துகளில் மாறுபாடு உண்டு. அவர் ஏன் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொல்லியிருக்க வேண்டாமே என்று எனக்கு சில விஷயங்கள் தோன்றி இருக்கிறது. அது சிந்தனையின் வெளிப்பாடு. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தோடு ஒப்பிட்டு அவர் செய்த பணிகளை கணக்கிட்டு பார்க்கிற போது, நான் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நின்று கொண்டு விஞ்ஞானமும் அறிவியலும் எல்லாம் வளர்ந்த ஒரு காலத்தில் நான் பேசுகிற பேச்சையும் என் சிந்தனையையும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை மதிப்பீடு செய்கிற போது உலகின் பல நாடுகளில் போற்றத்தகுந்தும் தலைவனாக காந்தி கொண்டாடப்படுகிறார். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு எதிரே காந்தியின் சிலை இருக்கிறது. 200 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டவர்கள் தங்கள் பாராளுமன்றத்திற்கு முன்பு அவரின் சிலையை வைத்தார்கள் என்றால் வென்றது யார்? காந்தி. காந்தி ஏன் வென்றார்? நான் 2 வரிகளில் சொல்கிறேன் உங்களுக்கு. தன் அரசியல் வாழ்க்கையை துவங்கி தன் வாழ்க்கை முழுவதையும் சுயசரிதையாக காந்தி எழுதினார். ஒரு தகவல் தெரிந்து கொள்ளுங்கள், 1920ஆம் ஆண்டு வரையிலான தன் வாழ்க்கையை மட்டும்தான் காந்தி எழுதியிருக்கிறார். 20ற்கு பிறகு 28 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த எஞ்சிய 42 ஆண்டு கால வாழ்க்கையை காந்தி எழுதவில்லை. பல ஆயிரம் பக்கங்களுக்கு எழுதப்பட்ட தன் சுயசரிதையை 1920ஆம் ஆண்டோடு காந்தி முடித்துக் கொண்டார். என்ன தெரியுமா காரணம் சொன்னார்? இதற்கு பிறகு என் வாழ்க்கை எல்லோருக்குமான வாழ்க்கை. இதற்கு பிறகு என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். திறந்த புத்தகத்தை மறுமுறையும் எழுத வேண்டிய தேவை இல்லை. நான் எங்கே எந்திருக்கிறேன், எங்கே போகிறேன், யாரை சந்திக்கிறேன், எல்லாவற்றையும் எல்லோருக்கும் தெரிவிக்குமாறு சொல்லிவிட்டேன். இது ஒரு காரணம். எனவே எஞ்சிய வாழ்க்கையை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 2, நான் ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறேன். 1919 தான் அவர் இந்தியாவில் அரசியல் இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறார். 20 சொல்லுகிறார், நான் ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறேன். உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம். போராடுகிற எங்களுக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் உண்மைகளை நான் வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். சில உண்மைகளை நான் வெளியே சொன்னால் அது எங்கள் போராட்டத்திற்கு, எங்கள் எழுச்சிக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் உண்மைகளை சொல்ல முடியாமல் இருக்கும் ஒரு சூழலில் எழுதாமல் இருப்பது சிறந்தது என்று நான் எழுதுவதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று காந்தி நிறுத்தினார். ரொம்ப சிறப்பு. தன் வாழ்க்கையின் துவக்கத்தில் காந்தி சொன்னார், காட் இஸ் ட்ரூத் என்றார். அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர், எல்லா கடவுளையும் சமமாக மதித்தவர். ரகுபதி ராகவர் ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். அவர் மதபேதம் பாராட்டியதில்லை. எல்லா மதங்களை சமமாக பாவிக்கும் எண்ணம் இந்துவாக இருந்த போதிலும் அவருக்கு ஏற்பட்டதில்லை. எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் முகமதியராக இருந்த போதிலும் அக்பருக்கு வந்ததில்லை. எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கும் பண்பு பௌத்தனாக இருந்த போதிலும் அசோகனுக்கு வரவில்லை. எல்லா மதங்களையும் சமமாக பாதிக்கும் பண்பு தமிழனாக இருந்த போதிலும் பாரதிக்கு வரவில்லை. கடவுள் நம்பிக்கை உள்ள காந்தி எழுதினார், காட் இஸ் ட்ரூத் என்று எழுதினார். 1903ஆம் ஆண்டு காந்தி காட் இஸ் ட்ரூத் என்று எழுதினார். 1945ஆம் ஆண்டு காந்தி எழுதினார், ட்ரூத் இஸ் காட் என்று எழுதினார்.
அப்புறமா போய் எழுதி படித்து பாரு. காட் இஸ் ட்ரூத், கடவுளே உண்மை என்று தன் வாழ்க்கையை தொடங்கிய காந்தி தன் வாழ்நாளின் இறுதியில் உண்மையே கடவுள் என்ற முடிவுக்கு வந்தார். உண்மையே கடவுள் என்று சொன்னதற்கு பிறகு உண்மை அன்பன்றி வேற என்ன, அது கடவுள் நிலைக்கு காந்தி உயர்த்தினார். அவர் கடவுள் தான் உண்மை என்று நம்பினார். வாழ்க்கை அனுபவத்தில் கண்டுபிடித்துக் கொண்டார், கடவுள் உண்மை இல்லை, உண்மைதான் கடவுள் என்று கண்டறிந்து கொண்டார். அந்த உண்மையை எல்லோருக்கும் காந்தி உணர்த்தினார், எழுதினார். இப்படித்தான் நாம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது உண்மை பேசுவது, எப்போது பேசாமல் இருப்பது, எப்போது உண்மைக்கு நிகரான குற்றங்களை தவிர்க்கும் பொய்மையை கூட உண்மைக்கு சமமாக பேசுவது என்பதை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிற உயிர்களின் மீது, பிற மனிதர்களின் மீது பகைமை பாராட்டாதீர்கள். நமக்கு சில பேரோட கோபம் இருக்கிறது. சில பேர் நமக்கு இழைத்த அநீதியை நாம் வளர்த்தவர்கள், நம்மால் வளர்ந்தவர்கள், நாம் பெற்றெடுத்தவர்கள், நம்மாலேயே உருவாக்கப்பட்டவர்கள் நம் மார்பில் மிதித்து ஏறி விளையாடுகிறார்கள். ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? அப்படி ஏறி விளையாடுவதற்கான இடம் கொடுத்தது நாம் தான். நாம் கொடுத்த இடத்தைத்தான் அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்க பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் மிக மிக எளிதாகிவிடும்.